நீங்க போரூர், மணப்பாக்கம், கெருகம்பாக்கம் இந்த ஏரியா ஃபுல்லாவே, முகலிவாக்கம் இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இடம் தேடிட்டு இருக்கீங்க. சொந்தமா தனியா வீடு கட்டிட்டு வர்றதுக்கு இடம் தேடிட்டு இருக்கீங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியால தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இங்க பாருங்க, ஃபுல்லா வீடு தாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடா இருக்கு. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலுமே வீடு. சென்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட லேஅவுட் அருமையா அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியால, போரூர் மாதிரியான நல்ல சென்டரான ஒரு பிரைமான ஒரு ஏரியால இன்னைக்கு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா பிரைமான லொகேஷன்ல நமக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு பங்களா வீடுகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குதுங்க. ஆர்ஜிஎல் பங்களா ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாவே நிறைய பங்களா. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அமோராவோட ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இந்த சைடு இருக்குதுங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிவிஎஸ் எமரால்டோட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குதுங்க. இந்த சைடு பாருங்க, ஃபுல்லா வீடுகள், நிறைய வீடுகள் இருக்கு. அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் பாத்தீங்கன்னா சென்டரா அமைஞ்சிருக்கு. பாருங்க மகளே, இதுதான் நம்ம ஏரியா, நம்ம சைட் அமைஞ்சிருக்க ஏரியா. நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான். செக்யூரிட்டி எப்பவுமே இருக்கிறாங்க ஃபுல்லாவே. இது பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அமோராவோட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட், சரிங்களா? கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். அதுக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு தனி இடம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா எல்லாமே வீடுகள் தான். இந்த பக்கம் பார்த்தாலும் வீடு தான், இந்த சைடு பார்த்தாலுமே எல்லாமே பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் வீடு, ஃபுல்லா பங்களா ஏரியாங்க. அதாவது ஒரு விஐபி ஏரியா அப்படின்னு சொல்லலாம். விஐபி ஏரியால நல்லா உங்களுக்கு அமைதியா பீஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்மளோட இடம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இடங்கள் ஃபியூச்சர்ல கிடைக்குமா அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா இந்த இடங்கள்லாம் ஃபாஸ்டா புக் ஆயிரும். ஃபியூச்சர்ல வருங்காலங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏரியா அவ்வளவு நீட்டா இருப்பாருங்க. ரோடுமே நம்ம சைட் அமைஞ்சிருக்க ரோடுமே நல்ல ஒய்டான ரோடு, கிட்டத்தட்ட 40 ஃபீட் ரோடு உங்களுக்கு ஃபுல்லா அமைஞ்சிருக்கு. இதுல போய் அப்படியே லெஃப்ட் திரும்பின உடனே அந்த பக்கம் ஸ்கூல். இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க், நிறைய பார்க் வசதி நல்லா இருக்கு. ஏரியாவுமே சூப்பர் நீட்டா இருக்குதுங்க. ஏரியா பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட், பார்க். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைதன்யா ஸ்கூல் பிள்ளைலாம் போயிட்டு வர்றாங்க பாருங்க. சிசிடிவி கேமராவோட ஏரியாக்குள்ளேயே உங்களுக்கு சிசிடிவி கேமரா எல்லாமே பக்காவா அமைஞ்சிருக்கு இந்த ஏரியா. இது பாத்தீங்கன்னா ஓல்டு லேஅவுட். ஆல்ரெடி இதுல பாத்தீங்கன்னா 50 பிளாட் சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி போட்டு 50 பிளாட் சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபேஸ் 1ல 44 பிளாட், ஃபேஸ் 2ல பாத்தீங்கன்னா 26 பிளாட்டுங்க. இப்போ இதுல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வெறும் 20 பிளாட் மட்டும் தாங்க இருக்கு. இதுலயுமே உங்களுக்கு சவுத், நார்த், ஈஸ்ட்ன்ற மாதிரி எல்லா ஃபேசிங்லயும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. சூப்பரான ஒரு லேஅவுட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லொகேஷனை பத்திலாம் நம்ம நிறைய பேசணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. இடம் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டா போதும், நீங்களே நேரா புக் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம இங்க நின்னு பேசிட்டு இருக்கோம். எப்பவுமே நம்ம நிறைய லொகேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் சொல்லுவோம். சரௌண்டிங்ல என்ன ஸ்கூல், காலேஜ் இருக்கு, எங்க வரணும், எப்படி போகணும்ன்ற மாதிரி நிறைய பேசுவோம் இல்லையா? இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்லணும்னா அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா இது பிரைமான லொகேஷன். போரூர்ல இடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நமக்கு கொடுத்துருக்கோம். நல்ல லொகேஷன்ல பாருங்க, ஃபுல்லாவே நல்ல ஒரு 33 அடி ரோடு, 24 அடி ரோடு நல்லா சூப்பரா கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கம் பிளாட், சரிங்களா? ஃபுல்லா ரெண்டு பக்கம் பிளாட் இருக்கு. இந்த சைடும் பிளாட்ஸ் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணி மறுபடியும் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வராங்க. 20 பிளாட்டை ஹோல்டு பண்ணி வச்சிருந்த பிளாட்டை கம்பெனியே டைரக்டா பாத்தீங்கன்னா இது சேல்ஸ் பண்றாங்க. ஏஆர்எஸ் ஹோம்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா நித்யஸ்ரீ கார்டன் அவங்க தான் பாத்தீங்கன்னா இப்போ கொண்டு வராங்க சேல்ஸ்க்கு. ஒர்க் போயிட்டு இருக்கு, தெரியுங்களா? இப்போ இது ப்ரீ லான்ச்சுக்கு ரெடியா இருக்கு, சரிங்களா? மறுபடியும் ப்ரீ லான்ச் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதனால அது ரெடி பண்ணும் போதே நம்ம வீடியோ பண்ணிடுவோம். நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த லொகேஷன்ல என்னடா இடம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்க கூடாதுல. அவங்களுக்காகவே இந்த ப்ராப்பர்ட்டியை நமக்காக கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா இதை வெளியில ஒரு கொடியெல்லாம் கட்டி ஒரு போர்டு போட்டாங்க, ஒரு பேனரை வச்சிட்டாங்க அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து இப்படி வெளியே போறவங்க, அந்த சைடுல இருந்து வாக்கிங்ல வர்றவங்க, இவங்களே அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கண்டிப்பா சோல்ட் ஆயிரும். ஏன்னா 20 பிளாட் மட்டும் தான் இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம வியூவர்ஸ்க்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் இந்த லொகேஷன்ல ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணும். நல்ல பிரைமான லொகேஷன்ல கொடுக்கணும். பக்கத்திலே பாத்தீங்கன்னா சைதன்யா ஸ்கூல், வாக்கபிள் டிஸ்டன்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபுல்லா ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் வெளியே போயிட்டே இருந்துச்சு. அவ்வளவு கூட்டம் அந்த லொகேஷன்ல. நான் காட்டுறேன் எவ்வளவு தூரத்துல அந்த ஸ்கூல் எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லா வீடுகள், பங்களா எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க பாருங்க. பார்த்துட்டே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க சைட்டுக்கு வந்தா போதும். ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, நம்ம என்ன சொல்ல வரோம், எந்த லொகேஷன்ல இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. நல்ல ஒரு பட்ஜெட்லயும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சரௌண்டிங்ல உங்களுக்கு 12,500ல இருந்து 13,000 வரைக்கும் ரேட்டு, மார்க்கெட் ரேட்டு போய்கிட்டு இருக்கு இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும். முகலிவாக்கம், இந்த சைதன்யா ஸ்கூல், இந்த டிவிஎஸ் எமரால்டு, அமோரா, இந்த ஆர்ஜிஎல் பங்களா, இது எல்லாமே நீங்க செக் பண்ணாலே தெரிஞ்சும் இந்த சரௌண்டிங் எவ்வளவு திக்கா இருக்கு, எவ்வளவு போய்கிட்டு இருக்கு. அபார்ட்மெண்ட், அதாவது இப்ப இந்த சரௌண்டிங்ல எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த லொகேஷன்ல அபார்ட்மெண்டோட காஸ்டே பாத்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய், மினிமம் 90 லட்சம் ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும், 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் சாதாரணமா வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சரௌண்டிங் ஃபுல்லா காசா கிராண்டோட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நிறைய இருக்கும். நீங்க இந்த மணப்பாக்கம்லாம் செக் பண்ணி பாருங்க. உட்டோப்பியா இது நிறைய இருக்கு. நம்ம நீங்க நெட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் அவங்க எவ்வளவு ரேட்டுக்கு போட்டு விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா?
ஒரு அபார்ட்மெண்ட் என்ன ரேட்டுக்கு போகுது, நம்ம இங்க எவ்வளவு ரேட்டுக்கு சொல்றோம் அப்படின்றத ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சொந்த இடமாவே தனி இடமாவே இந்த பட்ஜெட் கிடைக்குதான்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டு நேரா ஓடுவீங்க. அதுதான் நம்ம சொல்ல வர்றது. அதோட பட்ஜெட் ரேட் சரிங்களா? 20 பிளாட் சிஎம்டில, முக்கியமா சிஎம்டி அப்ரூவ்ல, ரெரா அப்ரூவ்ல, சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இன்னைக்கு சிட்டிக்குள்ள கிடைக்க போகுது. உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. போரூர் மெட்ரோ ஸ்டேஷன் சரிங்களா? ஓபன் பண்ண போறாங்க. ஆல்ரெடி சோதனை ஓட்டம் முடிஞ்சு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அப்ரூவல் கொடுப்பாங்க இல்லையா? ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. அந்த அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சுங்க. ரன்னு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல கூடிய சீக்கிரத்துல ஓபன் பண்ண போறாங்க. ஓபன் பண்ணிட்டு அது வந்து ஃபங்க்ஷனுக்கு வரப்போகுது. வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு சொல்ற ரேட் எல்லாமே மாறும். அதனால தான் நம்ம வீடியோவும் ஃபாஸ்டா வந்து பண்றோம் சரிங்களா? அது வர்றதுக்குள்ள கண்டிப்பா வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாவே சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுல இருக்க 20 பிளாட்ல மினிமம் சைஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000, 1200, 1500, 300 அதுக்குள்ள அந்த 1000 to 1500 குள்ள தான் பிளாட் சைஸஸ் இருக்கு. அதாவது ஒரு அரை கிரவுண்ட். இப்போ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 600 சதுரடிலாம் வாங்கினோம்னா அவ்வளவு ஒரு இது சிறப்பா இருக்காது. ஒரு அரை கிரவுண்டாவது மினிமமா இருக்கணும். அதனாலதான் எல்லா பிளாட்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன சைஸ் போட்டது எல்லாமே வித்துருச்சுங்க. அந்த 50 பிளாட் சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இருக்க வெறும் 20 பிளாட். அதுல மினிமம் உங்களுக்கு 1000 சதுரடில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. 1100 அந்த மாதிரிலாம் இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கு நீங்க தேடுறீங்க ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்கும் நான் ஒரு அபார்ட்மெண்ட் பாக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும். நீங்க அழகா வந்து இடம் வாங்கி போட்டு சூப்பரா வந்து கட்டலாம். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனால சூப்பரா வாங்கி போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கனக்குள்ள நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த சரௌண்டிங்ல, அதாவது நம்ம சொன்ன மாதிரி போரூர், கெருகம்பாக்கம், முகலிவாக்கம், அப்புறம் இந்த சரௌண்டிங் ஃபுல்லா குன்றத்தூர் சரௌண்டிங்ல இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎல்எஃப் இந்த சரௌண்டிங் ஃபுல்லா இருக்கிற ஆளுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா விட மாட்டாங்க. அதனால எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க கால் பண்ண முடியுமோ கால் பண்ணிட்டு வந்து உடனே வந்து நம்ம பிளாட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. ரேட்டு அதுதான் முக்கியமான விஷயமே. வெறும் 10,500 ரூபாய். என்னடா வெறும் சொல்லிட்டு 10,500 ரூபாய் சொல்லி எனக்கு கிண்டலா அப்படிங்க. இந்த லொகேஷனுக்கு அதான் ரேட்டு. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னன்றதை நீங்க லைவா வந்து விசாரிங்க. நம்ம அதிகமா சொல்லி என்ன பண்ண போறோம்? நம்ம கிடையாது. மார்க்கெட் ரேட்டை விட கம்மியா கொடுக்குறாங்க. 13,000 ரூபாய் போற இடத்துல 2,500 ரூபாய் ஒரு சதுரடி கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப 10,500 ரூபாய் போதா? அப்ப அதோட காஸ்ட் என்னது? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2,500 ரூபாய்னா 1000 சதுரடி 25 லட்சம் ரூபாய் வருது. அப்ப அது கம்மி தானே? அதுக்காக தான் நம்ம சொல்றோம் 1000 சதுரடி 25 லட்சம் ரூபாய். அப்ப 25 லட்சம் ரூபாங்க. 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து சேவ் ஆகுது. கம்மியா கொடுக்குறோம் சரிங்களா? 25 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அவுட்ல போனீங்கன்னா ஒரு இடமே வாங்கி போடலாம். இங்க ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே ஒன்னு பிரைமான லொகேஷன்ல ஒரு இடத்த வாங்கிட்டு அவுட்ல போனீங்கன்னா அங்க ஒரு கிரவுண்டுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த வந்து வாங்கி போடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறோம். ஏன் கம்மியா கொடுக்குறாங்கன்னா அதான் மேட்ரு. முன்னாடியே போட்ட லே அவுட் அதுல 50 முடிச்சிட்டாங்க. இப்ப மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்றாங்க. ஒர்க் போயிட்டு இருக்கு. கரெக்டா நம்ம ஒன்னும் பொய்யெல்லாம் ஒன்னும் சொல்ல கிடையாது. ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அது ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க சைட்டை. நம்ம வீடியோ ரெடி பண்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். ரெடி பண்ணிட்டு நம்ம லைவ் பண்ணும்போது இந்த சைட் ஓரளவுக்கு நல்லா பார்க்கும்போது ஒரு பார்வையா வந்துடும் சரிங்களா? அதனாலதான் ரோடு நல்லா கொடுத்துருக்காங்க. நல்ல சைட்டும் இருக்குது, பிளாட்ஸும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் சரிங்களா? அதுக்கு நீங்க ஃபாஸ்டா வரணும். எவ்வளவு சீக்கிரம் நம்ம வீடியோ பாக்குறீங்களோ உடனே கால் பண்ணுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. பார்த்த அன்னைக்கே கால் பண்ணீங்கன்னா ஆள் வந்துருவாங்க. 1 ஹவர்ல உங்களுக்கு அதிகபட்சம் நீங்க வர்றதுக்குள்ள சைட்டுக்கு ஆள் வந்துருவாங்க. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணி வச்சிருங்க. உங்க பிளாட்டை வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க. சனி ஞாயிறுல ஃப்ரீயா வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ணலாம். எந்த வித ஹரிபரியும் கிடையாது சரிங்களா? நம்ம டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு அப்படின்றனால தான் நம்ம சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா? ஓல்டு லே அவுட்டா இருந்தாலும் நம்மகிட்ட 20 பிளாட் இருக்கு. 20 பிளாட்டோட காஸ்ட் என்ன ஆகுது? இன்னைக்கு 10,500 ரூபானா அதோட காஸ்ட் எங்கேயோ போகுது சரிங்களா? மினிமம் 20 கோடி ரூபாய் 25 கோடி ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுல முதல்ல இருக்கு. அது மக்களுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த லொகேஷன்ல நம்ம வச்சுட்டு இந்த மக்களுக்காக நம்ம கொடுத்துறோன்றக்காக அவங்களும் ஒரு வீடு கட்டிட்டு வரணும் பிரைமான லொகேஷன்ல. பின்னாடி பங்களா வீடுகளுங்க நம்ம சொல்லுங்க காட்டுறேன் உங்களுக்கு. நானு ஃபுல்லா பெரிய பெரிய பங்களா வீடு. அதெல்லாம் இருக்கிற இடத்துல நீங்களும் ஒரு பங்களாவா கட்டிட்டு வரணும். இந்த இடத்துல அரை கிரவுண்ட் இடத்துல நீங்க ஒரு 1000 சதுரடி வீடு கட்டினாலே பெரிய வீடா தெரியும். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அவங்கள பாப்பாங்க. என்னடா இங்க இடம் விக்குதா அப்படின்னு கண்டிப்பா பாப்பாங்க. பாருங்க எல்லாமே அவங்களோட பால்கனிஸ் தான். அந்த வீட்டுல இருக்க பால்கனிஸ் தான். இப்போ இதை பாக்குறவங்க எல்லாமே கண்டிப்பா இங்க ஒர்க் போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா வந்து விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு கண்டிப்பா வாங்குவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த லொகேஷனுக்காகவே வாங்குவாங்க. ஏன்னா ஸ்கூல் வாக்கபிள்ல ஸ்கூலுங்க சரிங்களா? சைதன்யா ஸ்கூலே இருக்குது. அவ்வளவு பேர் வந்து படிக்கிறாங்க. ஃபேமஸான ஸ்கூலே நியர்பைல இருக்கு. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு, ஸ்கூலு, காலேஜ் எதுக்குமே பஞ்சம் கிடையாது. எல்லாமே இருக்கு. ட்ரெயின் வசதி ஆகட்டும், மெட்ரோ வசதி ஆகட்டும், பஸ் ஃபெசிலிட்டி ஆகட்டும் எல்லாமே இருக்கிற ஒரு பிரைமான லொகேஷன். சுத்தி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸே நிறைய இருக்கு. சுவாமி ஸ்கூல், சைதன்யா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான நிறைய ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்கு. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் நம்ம ஏஆர்எஸ் ஹோமோட கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேல கொடுத்துருக்கோம். டைரக்டா கால் பண்ணுங்க. சிஎம்டி லிமிட், சிஎம்டி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு எல்லா டாக்குமெண்ட் இருக்கு. வந்து செக் பண்ணிட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சைட். மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. உடனே கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல ஒரு ப்ராப்பர்ட்டில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.